கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்து உடனே எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத விட இதே நான் சொல்லியிருக்கிறேன். வேதத்தில் விட்டுட்டு வேற எங்கேயாவது இந்த ஆலோசனை வரும்னு எதிர்பார்க்குறதே அபத்தம். ஆலோசனைலாம் வரும். ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சாத்தான் இருக்கிறான், விழுந்து போன சுவாபம் இருக்குது, ஊர் ஜனங்க இருக்கிறாங்க, வாழ இருந்த நிறைய போல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் இருக்கிற ஆலோசனை தான் நம்ம வாழ வைக்கும். சோத்திரம். அதுதான் நமக்கு சராசரியாக பிடிக்கிறது இல்லை. we don't like what the Bible teaches us. நமக்கு செய்ய வேண்டியவைகளை, நமக்கு உள்ளவைகளை, நமக்கு உரியவைகளை, நமக்கு செய்ய வேண்டியவைகளை, செய்ய விரும்புகிறவைகளை தேவன் போதித்து தான் செய்திருக்கிறார், அறிவுறுத்தி தான் சொல்லியிருக்கிறார், தெரிவித்து தான் அறிவித்து தான் செய்திருக்கிறார். ஆக நம்ம அந்த அறிவிப்பின் மூலமாக, போதிப்பதன் மூலமாக, அதையே செய்து காட்டுவதன் மூலமாக நாம் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டியவைகளை, நமக்கு உரியவைகளை, நமக்கு தேவையானவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு இவைகளை தருகிறார், இவைகளை தந்திருக்கிறார், இவைகளை தர இருக்கிறார். இவைகளை தர இருக்கும் நோக்கம் இன்னது என்பதை புரிந்து கொள்வதற்கு இல்லை, அப்படி இருமிகிட்டே தான் நான் இருப்பேன். ஏன்னா இப்போ தான் இருமல் வெளியே போகுது, அது ட்ரை காஃப் இருக்கும். நான் அப்படி தண்ணி குடிச்சு பார்த்தேன், வயிறு தான் நிரம்பின பாடு. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன். ஸோ காரியத்துக்கு வருவோம். நம்முடைய பணிகளை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு பணி நியமனம் என்று ஒன்று உண்டாக்கி கொடுத்திருந்தாலும், அந்த பணியை பற்றிய விவரங்களை, அந்த பணியை பற்றிய சேவையை பற்றிய விவரங்களை, அதனால் நமக்கு உண்டாகும் நன்மைகளை ஆண்டவர் போதித்தும் அறிவித்தும் மாதிரியை முன்வைத்தும் அதை நாம் பற்றி கொண்டு தொடர வேண்டும் என்பது தான் தொன்று தொட்ட காலங்களாக தேவன் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு 4000 some years தேவன் நேரடியாக ஒரு சில காலங்கள் இடைப்பட்டிருக்கிறார். பிற்பாடு கோத்திர பிதாக்கள் மூலமாக, ஆசாரியர்கள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக, சில இரட்சகர்களை நியாயாதிபதிகள் மூலமாக, அரசர்கள் மூலமாக தேவன் ஈடுபட்டிருக்கிறார். ஸோ இந்த 4000 years உடைய டீலிங், அவர் ஆண்டவர் மனுஷனோடு வச்சிருந்ததான உறவிலே நாம் இன்னும் நம்முடைய நிலையிலே நாம் நின்ற பாடில்லை. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு, அவர் எதிர்பார்த்த எண்ணிக்கைக்குட்பட்டவர்கள் இன்னும் அந்த நிலைக்கு வரவில்லை என்பதெல்லாம் தேவன் பார்த்து அங்கலாய்த்து தானே மனிதனாக உதித்து இன்னும் ஒரு 33 ஆண்டுகள் வாழ்ந்து, அது 3 வருடம் பகிரங்கமாக வாழ்ந்து எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரி காண்பித்து பணி நியமனம் செய்து போன பிற்பாடு தூய ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று உருவம் இல்லாதவரை நமக்குள்ளே வாழும்படி வரம் பெற செய்து எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து பரம் ஏறி வலது பார்சலில் உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கு தான் இவ்வளோ சொன்னேன். எங்கே இருக்கிற ஏசப்பா வந்துட்டு போனவர் இப்போது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, சமையலாம் செஞ்சு முடிச்சுட்டு, டைனிங் டேபிள்லாம் செட் பண்ணிவிட்டு, பசியெல்லாம் உண்டாக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? காக்கா அனுப்புங்க, வெள்ளை காக்கா அனுப்புங்க, அண்டங்காக்கா அனுப்புங்க, அந்த காக்கா அனுப்புங்க, இந்த காக்கா அனுப்புங்க உட்காந்துருக்குறோமா? இல்லை பிடிமாவை அடி என்ன, நான் சாக கிடக்கிறேனே அப்படிங்கிற சூழ்நிலையிலேருந்து ஒரு இறைவாக்கினன்
வயிற்றுச்சலில் கொட்டுற மாதிரி ஒரு காரியம் சொல்லி, ஆனால் அதில் ஒரு நன்மை உண்டாக முடியாது, ஏதாவது ஒரு திருப்பம் ஏற்படாதான்னு சொல்லி இலவகாத்த கிளிமறை உட்காந்துருக்குறோமா? இல்லை உங்களுடைய பணி தான் செய்து எங்கள் வீட்டுக்காரர் ஓஞ்சி போயிட்டார், போகிற போக்கில் பெரிய கடனை வச்சுட்டு போயிட்டார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குணம் எண்ணெயை வச்சுட்டு இன்னொருத்தர் இருந்து சொல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த காலி பாத்திரத்தெல்லாம் கொண்டு வா, அதிலலாம் அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அதை விற்று உன் கடன் அடைன்னு சொல்கிற மாதிரி எதாவது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா என்பது நாம் தான் உண்மையாக இருக்க வேண்டியிருக்கு. நாம் தான் பொறுப்புள்ளவர்களாக ஈடுபாடாக இருக்க வேண்டியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போது இவ்வளோ நமக்கு எல்லாம் செய்து முடித்தும் நம்ம இன்னும் எவ்வளோ இப்படியே வந்து உட்காந்து பேசிட்டும் ஜெபம் பண்ணிட்டோம், இதிலேயே திருப்தி ஆகி இன்னும் வேலை ஆகாமல் இருக்குது, இன்னும் நமக்கு ஏதாவது நடக்காதா, நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவாகதா, பூர்ணமாகதா, திருப்தி ஆகாதான்னு உட்காந்துருக்கோம். எல்லாத்துக்குமே பதில் சொல்லாமல் உட்காந்துருக்கோம். இங்கே இல்லை, கத்தர்கிட்டே பதில் சொல்லாமல் உட்காந்துருக்கோம். ஆமாவா? பதில் சொல்லாமல் உட்காந்துருக்கோம். பதில் தெரியாமல் உட்காந்துருக்கோங்கிறது வந்து கொஞ்சம்தான். தெரிஞ்ச பதிலை நம்ம சொல்லாமையும், தெரிஞ்ச பதிலாக வாழ விருப்பப்படாமலும், முற்படாமலும், முனைப்புடன் ஒரு முயற்சி எடுக்காமலும் யார் பூனைக்கு மணி கட்டிருந்து உட்காந்துருக்கோம். அப்படி யாராவது பூனைக்கு மணி கட்ட முன்னாடி வந்துட்டால் நானா நீயா அப்படின்னு வரிஞ்சு கட்டிகிட்டு இருக்கோம், இல்லை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கோம், ஒத்துழைப்பு கூட கொடுக்குறதில்ல. அப்படியே ஒரு பூனைக்கு மணி கட்ட ஒரு எலி முன்னாடி வந்துச்சு, செத்து போக போகுதுனாலும் பரவாயில்ல, அடுத்தவன் சாக முடியாது, அது செத்து போச்சு பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் போகாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உட்காந்துருக்கோம். சோத்திரம். ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் கேட்குதா? ஆமாம் கேட்குது, ஆனால் கேட்காம இருப்போம், கேட்கவே இல்லை, தோணவே இல்லை அப்படின்னு. ஆக நம்ம சபை வளர்ச்சிக்காக உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி தான் சபை வளர்ச்சி. பிரைஸ் தி லார்ட். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படியா? ஒத்துக்கிறீங்களா? அப்போ நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வளர்ந்துருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ்னா ஏன் சபை வளரல, நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் வளரலாம், ஏன் இன்னும் வளராமல் இருக்கீங்க? ரெண்டுக்கும் யார்கிட்ட தான் பதில் இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போது நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா வளரலையா? வளர்ந்துருக்கீங்களா வளரலையா? வளர்ந்துருக்கீங்களா இல்லையான்னு எழுதுக்கீங்க. இன்னும் வளரணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? அது பெரிய ஒரு கேள்வி. சிலருக்கு ரொம்ப பரம் திருப்தியாக இருக்கீங்க. மருத்துவத்திலே சொல்லியிருக்காங்க, பிரதர் 25 வயசுக்கு மேலே சரீரம் வளராதுன்னு, வேணும்னா மொட்டை தலைக்கு மாங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி ஏதாவது ஒரு மொக்கையாக ஒரு ஒப்புமையை கொண்டு வந்து அவ்வளோதாங்க எங்களுக்கு வளர்ச்சி, இதுக்கு மேலே அவனை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு இருக்கிறோம். அப்போது நாம் வளராமல் நாம் வளர்ச்சியில் தேக்கமடைந்து விட்டால் இன்னொருவரை வளர செய்து விட முடியுமா? சொல்லுங்கள். முடியும், ஆனால் நம்ம விருப்பப்படுவோமா? அதான் கேள்வி. நாங்களாம் அப்படி தான் முட்டி முட்டி இவ்வளோ வளர்ந்துருக்கோம், ரொம்ப தைய தக்கான்னு குதிக்காத எப்படி? ஸோ we fix a ceiling that we can go and we cannot go further. யோசிங்க. சீரியஸாக நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் உண்மையாகவே வளர விரும்புகிறீங்களா? நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிட திருப்பியும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி ஏதாவது ஒரு சொல்யூஷனோடு வரலாம். நீங்கள் பர்சனலாக வளர விரும்புகிறீங்களா? ஒன்று. நீங்கள் வளர வேண்டிய அளவுக்கு வளர்ந்துட்டிங்களா? 2. நீங்கள் வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ந்துட்டிங்களா? 3. நீங்கள் இதுவரைக்கும் வளர்ச்சியை பற்றி யோசித்தது உண்டா? 4. எழுதுகிறீங்களா?
நீங்கள் இது வரைக்கும் வளர்ச்சி பற்றி யோசித்ததுண்டா? நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ஏதாவது முயற்சி இது வரைக்கும் எடுத்ததுண்டா? என் வளர்ச்சிக்கு முயற்சி எடுத்ததுண்டா? நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும் என்பதை பற்றி நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? நீங்கள் வளர்ச்சி அடைவதற்காக நீங்கள் விசாரணை செய்ததுண்டா? நீங்கள் ஏன் வளர முடியவில்லை என்பதை நீங்கள் உய்த்து உணர்ந்தது, ஆய்வு செய்ததுண்டா? சோதித்து பார்த்ததுண்டா? நீங்கள் வளர்ச்சி அடையாததுக்கு காரணங்களை கண்டுபிடித்து விட்டீர்களா? நீங்கள் வளர்ச்சி அடையாததற்கு யார் தடையாக இருந்தார்கள், எது தடையாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா? இப்படி பல ஏறக்குறைய 10 கேள்வி கொடுத்துருக்கேன். இவைகள் மத்தியில் நீங்கள் கண்டுபிடிக்கும் பதில் தான் உங்களை பற்றிய என்னை பற்றிய உண்மை. நாம் வைக்கப்பட்ட குடும்பத்தில், சமுதாயத்தில், சபையில், தேசத்தில், பணித்தளங்களிலே, தொழிலிலே, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி கைத்தொழிலிலே, இல்லை வெவ்வேறு விதமான பெரிய ஃபேக்ட்ரிஸில், தொழிற்சாலையில் நாம் அரசு பணியில் இருக்கும் விஷயத்தில் இருக்கிற வளர்ச்சி. இதுவரைக்கும் நான் எல்லாம் சொன்னது பொதுவான விஷயம், எதுவுமே ஆவிக்குரிய விஷயம் கிடையாது. எதுவுமே ஆவிக்குரிய விஷயம் கிடையாது. அடுத்தது ஆவிக்குரிய விஷயம் ஒரே ஒன்று தான், அதுவே போதும். கர்த்தரே அதை நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். கிறிஸ்துவின் நிறைவான அளவுக்கு தக்க பூர்ண புருஷத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவே வளர்ந்தார், கடவுளே மனிதனாக பிறந்து வளர்ந்தார், குழந்தை இயேசுவாகவே இருந்துடல. குழந்தை இயேசுவாகவே இருந்துடல. கிரிப்புங்கிற அந்த குடிலுக்குள்ளாகவே இயேசு இருந்து ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு மேலே பல்பு போடுறாங்க, வைக்கப்போர் இருக்குது, அது இருக்குது, புல் இருக்குது, புதுசு மாடர்னாக இருக்குது, பழங்காலத்து குடிலாம் இருக்குது, அங்கே ரொம்ப நல்லா இருக்குது, என்னை சுற்றி ஆடு மாடுலாம் இருக்குது, பொம்மையெல்லாம் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பிக்சர், அந்த மாதிரி மனதில் ஒரு காட்சியோடு இயேசு இருக்கலை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 51ஆம் வசனம் 52ஆம் வசனத்தில், பின்பு அவர் அவர்களுடனே போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கடவுளே, மனிதனாக உருவான கடவுளே ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். So Jesus grew. தயவுசெய்து யோசிங்க. ஏன்னா இந்த வளர்ச்சியில் குடும்பத்தில் தான் நடக்கிற ஆரம்பமாகிற ஒரு இடம். அதுதான் பாசறை, திஸ் பிகினிங் பிளேஸ். அதில் இந்த வளர்ச்சிக்கு அடுத்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான நபர் குடும்ப பெண்மணி, தாய், மனைவி, தகப்பனும் கூட. நீங்கள் ஏதோ அளவுக்கு வளர்ந்துருந்தால் தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் முதல்ல பெற்றிருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதான் அந்த மெச்சூரிட்டி. When we come of age, when the girl becomes of age, when the boy becomes of age, then they are getting married. அவங்க வயது பிராயம் அடைந்த பிற்பாடு தான் ஆணையும் பெண்ணையும் புருஷனும் மனைவியாக அடைய சமுதாயம் அனுமதிக்கிறது, தேச சட்டம், வேத சட்டம் அனுமதிக்கிறது.
அவர்கள் இளம் பிராயத்திலே நுகத்தை சுமப்பது நல்லதுன்னு வசனம் சொல்கிறது போல் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. கல்யாண வயசு ஆகாமல் கீழே அண்டர் ஏஜில் கல்யாணம் பண்ணுறது தப்பு, அபத்தம், துரோகம், அது சரீர கூரை அவமதிப்பது, அது குறிப்பாக பெண்ணுக்கு செய்கிற ஒரு பெரிய துரோகம். அது ஒரு பக்கம் இருக்க, இவங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆனாலும் கூட அந்த 20ஸ்லேயே எல்லாம் அந்த 21 ஆண் 21 வயசு, பெண் 18 வயசு. இன்னும் அஃபிஷியலாக எவ்வளோ சொன்னாலும் ரெக்கார்டில் இவ்வளோ தான் இருக்குது. அதனால் 18 வயசு நிரம்பினா கல்யாணம் பண்ணுறாங்க, பண்ணத்தான் செய்கிறாங்க. ஒன்றும் செஞ்சுக்க முடியல. ரைட். அதுலேருந்து வேணுமா வேணாமோ 7 solid years, 7 வருஷம் சரீரமும் மனமும் முப்பரிமாணமும் வளர்ச்சியை காணும்படியான உடற்கூறோட ஒரு திருமணமான கன்னிகையும் திருமணமான ஒரு ஆண்மகனும் இருக்கிறான். இந்த 7 வருடத்துக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்பட்டது தான். 7 பிள்ளைகளை பெற்றாலும் 7 பிள்ளையும் பெற்றது தான். வருஷத்துக்கு ஒன்று பெற்றுக்கிட்டாலும் அப்படி தான். 7 வருஷம் கழித்து ஒன்று தான் பெற்றுக்கிட்டாலும் அதான் மேட்ரு. ஆனால் இப்போ தே க்ரோ. கவனிக்கணும். தே க்ரோ. தே கேனாட் அவாய்ட் க்ரோத். அவங்க வளராமல் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க சரியான ஆகாரம் கிடைக்காதது, வறுமை. அந்த அளவுக்கு ஒரு வறுமை கோட்டின் கீழாக இருக்கும் சூழ்நிலை, இல்லை மன அழுத்தம், சோம்பல், அவங்கள சுற்றி எதிராக செயல்படும் காரணங்கள் விரல விட்டு எண்ணிடலாம், அதுக்கு மேலாம் இல்லை. வளராமல் போகிறது அவங்களுடைய முயற்சியின்மை, அவங்க ஆவலின்மை, அவங்களுடைய முழுக்க சோம்பேறித்தனம், அவங்களுடைய அல்சாட்டியம். அப்போ அந்த அவங்களுக்கு ஏற்படுற அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஸ்டண்டடாக இருக்கும், குள்ளத்தனமாக இருக்கும். ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன். அவங்க சீராக மன வளர்ச்சியோடு உடற்பயிற்சியோடு அவங்க ஈடுபாடாக இருந்திருந்தால் அந்த 7 years 25 years வரைக்கும், 25 வயது நிரம்பும் வரைக்கும் அவங்க வளர்ச்சி சீராக வளருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மூளை வளர்ச்சி, அனுபவ வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, திறமை, கைவாகாக வருவது, அமைவது, ஒரு அச்சாக அமைவது, நிறைய இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கான எல்லா பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் நடுகிறவனாலும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் இல்லை, விளையச்சுகிற தேவனாலே ஆகும் என்று வேதம் சொன்னாலும் நடுகிறவன் தேவைப்படுகிறது, நீர் பாய்ச்சுகிறவன் தேவைப்படுது, ஒரு விதை தேவைப்படுது, ஒரு நிலம் தேவைப்படுது, ஒரு விவசாயியாக ஒருவன் இருக்க வேண்டியிருக்கு. ஓடுகிறவன் தேவை, ஓடுகிறவன் ஒருவன் தேவை, விரும்புகிறவன் ஒருத்தவன் தேவை, ஆனால் இறங்குகிற தேவனாலே ஆகும் ஒரு அனுகூலம் தேவை. அப்போ இங்கே ஓடுகிறவராகவும் இறங்குகிறவராகவும் பயிரிடுகிறவராகவும் நீர் பாய்ச்சுகிறவராகவும் இயேசு குழந்தையாக இருந்தார். அது அவரை வளரச் செய்தார், விருத்தி அடைய செய்தார். இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த ஹோம் ஒர்க் நம்ம லைஃப்பில் இல்லை. நாம் ஒரு அந்த 25 வயசுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை யோசிக்க முடியும். நம்ம வளர்ச்சியெல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் பாருங்கள், போராட்டத்துக்குரியதாக இருக்கும், போட்டி மனப்பான்மையோடு கூடியதாக இருக்கும், ஒழுங்குள்ளவைகளாக இருக்கும், ஒழுக்க கிரமம் உள்ளவைகளாக இருக்கும், ஒழுங்கீனமானவைகளாக இருக்கும். அந்த இயர்ஸில் தான் இன்னுமே அந்த ஆடலசன்ஸ் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 10 or 13 வளரும்போது அவங்களுக்கு இந்த விளையாட்டு வீரனாக மாறணும், விஞ்ஞானியாக மாறணும், மருத்துவனாக மாறணும், பொறியாளனாக மாறணும், பலவிதமான தரிசனம் ஆவல் இருக்கும். அதுக்கு ஏற்ற பயிற்சிகளை எடுத்துக்கொள்வாங்க, விரும்புவாங்க, விருப்ப பாடமாக தெரிஞ்சுக்குவாங்க, விசாரிப்பாங்க பிள்ளைங்க. அதை கூட கண்டுபிடிச்சி பெற்றோர் பிள்ளைகளை வளர்ப்பிக்கும்படி அவங்களுக்கு அநேக அனுகூலமான காரியங்களை செய்வார்கள். ஏன் இதை இன்றைக்கி நம்ம இதை யோசிக்கிறோம்? நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியதான ஒரு பெரிய உதவி, பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு உதவி, பெண்கள் சீராக நீங்கள் வளரணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வளர்ந்துருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக உதவி செய்ய முடியாமல் இருக்கிறீங்க.
உதவி செய்ய தெரியாமல் இருக்கீங்க, உதவி இன்னது தேவைன்னு தெரியாமல் இருக்கிறீங்க. ஒரு பெண்ணே ஒரு மருத்துவச்சி, இதுக்கெல்லாம் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளேயே ஆண்டவர் நீங்கள் குணமடையும்படி, நீங்கள் வளரும்படி, நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி, நீங்கள் எச்சரிப்பாக இருக்கும்படி, நீங்கள் பலன் அடையும்படி தேவன் உங்களுக்கு அநேக சாத்தியக்கூறுகளை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். யூ கேன் பி ஆஃப் சச் ஹெல்ப். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் இல்லாமல் நீங்களும் நானும் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி மருத்துவத்தில் போகிறோம். அதுக்கு நேரம் காலம் சமயம் ஏற்படுது. போகிறது ரைட்டாக தப்பாங்கிறது இப்போ இங்கே இஷ்யூ இல்லை. நம்முடைய சுகவீனம், நம்முடைய சுகம், நம்முடைய பலவீனம் இதெல்லாம் நமக்குள்ளாக இருக்கிற ஒத்துழைப்பை பொறுத்து தான், வளர்ச்சி குன்றிய காரியத்து நிமித்தம்தான். அதனால் நீங்கள் ஒருவருக்கார் ஒரு செய்து கொள்ளும் அநேக விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்ததில்லை. கொலோசர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Colossians chapter 3 verse 9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. சொல்லுங்கள், ஒருத்தர் பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், என்கிட்ட நீ பொய் சொல்லாத. இப்போ யோசிங்க, இப்போ நீங்கள் பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல முடிஞ்சு லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பி உங்களுக்கே நீங்கள் பொய் சொல்கிறீங்க. அதை என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்ன பாருங்கள், அது சகிக்காது. யூ ஹவ் பீன் டெல்லிங் லைஸ் டு யுவர் ஓன் செல்ஃப். அப்படியோ? வேணாம், நான் அந்த பஞ்சாயத்துக்கே வரல. ஏன் அது அப்படி உங்களுக்கு புதுசாக தெரிகிற மாதிரி சில தோன்ற மாதிரி அங்கே இந்த பித்துக்குழி மாதிரி முழிக்கிறது? அதனால் அடுத்த கட்டமான கசப்பான உண்மை, யூ பீன் லிவிங் அ லை. நீ ஒரு பொய்யாவே வாழ்ந்துருக்க, உன்னிடத்தில் மெய் இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ளே உண்மை இருந்தால் தான் உங்களுக்கு இடையே உண்மை இருக்கும். உங்களுக்குள்ளே உண்மை இருந்தால் தான் உங்கள் வீட்டில் உங்களுக்கு உண்மை இருக்கும். உங்களுக்கு அமையும் வாழ்விலே நீங்கள் சந்திக்க இருக்க பொய்களை ஜெயிப்பதற்கு பலன் இருக்கும். நீங்கள் பிரவேசிக்க இருக்கும் வாழ்விலே நீங்கள் மெய்யை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்கு பலன் இருக்கும். நமக்கு நாமே உண்மையை சொன்னாதான் நாம் நம்முடைய பிரச்சனையை சரியாக பார்க்க முடியும், நம்முடைய தேவையை சரியாக பார்க்க முடியும், நம்முடைய சவாலை சரியாக பார்க்க முடியும். நாம் இப்படி வளர்வதற்கு சீராக ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவதயவிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைவதற்கு நமக்கு உண்மை தேவை. நமக்கு உண்மை தேவை. நம்முடைய வளர்ப்பு பின்னணி நமக்கு அமைந்ததாக இருந்தாலும், நல்ல விதமாக அமைந்ததாக இருந்தாலும், நல்ல விதமாக அமையாவிட்டாலும், நமக்குள்ளே உண்மை இருந்தால் தான் நமக்கு இருக்கிற நிர்வாகத்தில் நம்ம சீராக வளர முடியும். நமக்கு இருக்கிற நிர்வாகம் நிலை குலைந்த நிர்வாகமாக இருந்தாலும்
அதற்குள்ளாக நமக்கு கிடைக்கும் உண்மை எது, அதுக்குள்ளாக நமக்கு கிடைக்கும் உண்மையற்ற காரியம் எது, நிலைவரமற்ற காரியம் எது, நிலையான காரியம் எது, நிச்சயமான காரியம் எது, நிச்சயமில்லாத காரியம் எது என்பதை நாம் தெரிவு செய்து கொள்வதற்கு நமக்கு மன தெளிவு இருக்கும். உடனே திடன் வரும், தைரியம் வரும், வாய்ப்பு வரும்னு சொல்லக்கூட முடியாது. ஆனால் வரும்போது நாம் விழித்து கொள்வோம். நாம் விழித்து கொண்டு நம்முடைய அந்த தருணத்தை பயன்படுத்துவதற்கு நாம் முன்னேறி செல்வோம். தலைவிதி என் தலையெழுத்து, இந்த குடும்பத்தில் வாய்க்கப்பட்டேன், இன்னும் அம்மா அப்பாவுக்கு நான் குழந்தைய பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்து நமக்கு இருக்கிற சூழ்நிலையை நாம் ஜெயிக்க நமக்கு எண்ணம் இல்லாமல் போயிடும். கடவுளை ஓயாமல் கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம். கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு அசரீரி வாக்கு மாதிரி ஏதாவது கேட்காதா, தோணாதா, ஏதாவது பெரிய அற்புதமான காட்சி ஏற்படாதா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல் ஏற்படாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். வாஸ்தவத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு செயல் ஏற்பட்டாலும் அந்த ஒரே ஒரு தருணத்தில் மாத்திரம் பிரகாசமாக, ஒரே பரவசமாக நம்ம மாற்றத்தை அனுபவித்திருப்போம். ஆனால் அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்குல்ல அந்த நிகழ்வுக்கு. அந்த நிகழ்வு முடிந்த பிற்பாடு பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி நாம் திரும்பி நம்முடைய சோர்வுக்குள்ளாக அந்த சுய பட்சாதாபத்துக்குள்ளாக போய் பாம்பு சுருண்டு கிடக்கிற மாதிரி சுருண்டுக்கும். ஸோ நமக்குள்ளே உண்மை ரொம்ப தேவை. we need to have truth. உங்களுக்குள்ள உண்மை இருந்தால் தான் நீங்கள் சுகமாக இருக்க முடியும், நீங்கள் தைரியமாக இருக்க முடியும், தெளிந்த புத்தியோடு இருக்க முடியும். நீங்கள் உண்மை உள்ளவளாக இருந்து உங்களுக்கு சம்பந்தப்பட்டவைகளிலே உண்மை இல்லை என்றால் உங்களாலே சீராக வளர முடியாது. அப்போ நீங்கள் உண்மையை தேடி போக வேண்டும். அதுதான் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்கள், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லாதீங்க. உண்மையை சொல்ல வைக்கிறேன்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் உண்மையாக இருங்க. சும்மா எதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், அதெல்லாம் உண்மைன்னு யோசிக்காதீங்க. நேரம் வரும்போது, சமயம் வரும்போது, தேவை வரும்போது கரெக்டாக ஒரு சொல்லுங்கள். கூட்டியும் சொல்லாதீங்க, குறைச்சும் சொல்லாதீங்க. பிரைஸ் தி லார்ட். உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷி எப்படி உங்களுக்கு தோணுது? நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அந்த மனுஷன் எங்கேருந்து வந்தான்? அந்த பழைய மனுஷன் எங்கேருந்து வந்தா? சொல்லுங்கள். நம்முடைய ஜென்ம சுவாபத்திலிருந்து வந்தது. இப்போ நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்? நம்ம எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் பிறந்தவர்கிட்ட ஒருத்தர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். யாருடைய வார்த்தையை கொண்டு? கடவுளுடைய வார்த்தையை கொண்டு. நமக்கு மறுபிறப்பை தேவன் தந்திருக்கிறார். ஏவாள் இனிமே பிரமாதமாக ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு விளக்கப்பட்டதை செய்யாதேன்னு சொன்னது செஞ்ச பிற்பாடு நம்ம வியாக்கியானம் பண்ணுறது நமக்கு பிரயோஜனமற்றது. ஸ்தோத்திரம். இப்போ பொய்யை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, உண்மையை சொல்லாதது பொய்ங்கிறத விட எனக்கு சொன்னதை நான் சொல்லாமல் இருக்கிறதும், இல்லை நான் சொன்னதை பாதி சொல்கிறதும் பொய் தான். ஆமேன். எனக்கு சொன்னதை விட்டுட்டு வேறு எதையோ ஒன்று சொல்கிறதும் பொய் தான். அது உண்மையாக இருக்கலாம். நான் ஒரு காரியம் சொல்லுவேன், அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அதை போய் சொல்லணும்னு சொல்லப்படலை. எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை சொல்லுவது தான் உண்மை. இப்போ உங்களுக்கு எப்படி மனசில் இருக்குன்னா, இவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுலாம் வாழ்கிற மாதிரிலாம் இல்லை.
அப்படியே ஃப்ரீயாக மைண்டை விட்டுட்டு போயிட்டு போனோம் வந்தோம், ஏதோ பேசினோம், வாய்க்கு அந்த மாதிரி பேசினோம், கண்ணு பார்த்த மாதிரி பார்த்தோம், காது கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு நான் கமிட்டன்ட் லிவிங்கில் தான் நிறைய விஷயங்கள் தவறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தில் தவறும்போது பெரிய மனசில் ஆறுதல். ஆனால் அது ஆறுதல் இல்லை, அது மகா பெரிய போலித்தனமான ஒரு ஃபீல். நம்ம எல்லோரும் தவறுகிறோம், நம்ம எல்லோரும் திருந்தணும். நாம் எல்லோரும் திருந்தும்போது இட்ஸ் நாட் அ மாப் டேர்னிங், இட்ஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரி இண்டிவிஜுவல். தனித்தனியான ஒவ்வொரு இடத்துலேருந்து மனம் திரும்புதல் வரணும். புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோமா? நாம் எவ்வளோதான் நம்ம விவரித்து சொன்னாலும் நம்முடைய ஆரம்பத்தையும் முடிவையும், நம்முடைய ஆரம்பத்திலேயே நம்முடைய முடிவை பார்த்தவருக்கு தான் தெரியும் நமக்குள்ளே இருக்குது உண்மையா பொய்யான்னு. ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஸோ நீங்கள் முதல்ல ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இப்போ அந்த பொய் சொல்கிறதுங்கிறது என்ன, அப்படி பொய் சொல்லிட்டோம், இப்படி சொல்லிட்டாரு பாஸ்டர். நீங்கள் பாஸ்டர் சொல்லலைங்க, பைபிள் இருக்குது சொல்கிறேன். அதை தான் நானும் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோடு சேர்ந்து 13ஆம் வசனத்தை வாசிக்க இருக்கிறேன். கொலோசியர் 3:13. ஒருவரே ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். வந்துட்டாயா சொல்லிட்டாயா. இந்த பொய்யுக்கும் மன்னியாமைக்கும் சம்பந்தம் இருக்கிறத பார்க்குறோம். பாருங்கள், வசனத்தை பாருங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல். அந்த முன்னாடி சொன்னதெல்லாம் விட்டுட்டு அதை மாத்திரம் உருவி யோசிப்பேன். கிறிஸ்து நமக்கு மன்னித்திருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா? மன்னிக்கிறாரா இல்லையா? மன்னிப்பாரா இல்லையா? மன்னித்திருக்கிறாரு, மன்னிக்கிறாரு, மன்னிப்பார். கிறிஸ்து நமக்கு எப்படி மன்னித்திருக்கிறாரோ அப்படி நாம் ஒருவருக்கொருவர் மன்னிங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த மன்னிப்பை நம்ம வழங்கலைன்னா நமக்குள்ளே என்ன இல்லை உண்மை இல்லை. ரைட்டா? நமக்குள்ளே நன்றி இல்லை. நமக்குள்ளே யார் இல்லை? கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து நமக்குள்ளே இல்லைன்னா யார்? 2 பேர் தான் இருக்க முடியும். ஒன்று உங்கள் பழைய மனுஷன், இல்லைன்னா பழைய வலு சர்ப்பமாகிய பிசாசு. ஆமாவா இல்லையா? அப்போது இந்த தீர்வை காணாத விஷயம் தொடர நம்ம வாழ்வில் எப்படி வெற்றி இருக்கும், நம்ம வாழ்வில் எப்படி ஜெயம் இருக்கும், நம்முடைய வாழ்வில் எப்படி பிரகாசம் இருக்கும், எப்படி நாம் ஒருவருக்கார் உதவியாக இருக்க முடியும், எப்படி நமக்குள்ளே வளர்ச்சி இருக்கும். அப்போ நம்ம எதில் வளர்கிறோம்? பொய்யில் வளர்கிறோம், மெய்யில் வளரல. ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமை பொய் சொல்லாமல் இருக்கணும். ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமை ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். 2மே நமக்கு பெரிய சவாலாக இருக்குது. எதனால்? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ விஷயம் சொன்னேன். ஏன் வளர முடியல நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, எனக்கு சரியான ஆகாரம் கிடைக்கல, உடற்பயிற்சி இல்லை, ஆதரவு இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை கரிச்சி கொட்டிகிட்டே இருப்பாங்க, இப்படிலாம் நிறைய சூழ்நிலாம் இருக்கும். நறுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஏன் வளராமல் இருக்கிறீங்க? யோசிங்க. ஏன் முடியல? எவ்வளோ காலம் இப்படி அமைதியாக இருந்து தீர்வை காணாமல் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு போயிடலாம் நம்பிக்கையாக இருப்பீங்க? யோசிங்க.
எவ்வளோ காலம் இப்படி மயான அமைதியை காப்பீங்க? யோசிங்க. இதெல்லாம் செய்யாமல் வளர்ச்சி இருக்குமா? இல்லை வளர்ச்சி இருக்காதா? நோய் கொண்டு இருப்போமா இல்லை சுகதேகிகளாக இருப்போமா? ஏன் சத்தமே இல்லை? இல்லை இதெல்லாம் உண்மையே புரியலையா? இல்லை புரிஞ்சு அழுத்தமாக இருக்கீங்களா? என்ன ஏன் பார்க்குறீங்க? என்னை பார்த்து என்ன பிரயோஜனம்? பதில் சொல்லுங்கள். பார்த்தாலும் அதான் திருட்டு மொழி தான், இல்லை பித்துக்குழி மொழி தான், இல்லை இந்த கண் சொறி போன குருட்டு பார்வை தான். பாசாங்கான ஒரு பார்வை தான், பரிதாபமான ஒரு பார்வை தான். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஒருவருக்கொருவர் தான் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்காக தான், உங்களுக்குள்ளே தான். 3 4 2 6 8 11 14 17 பேர் தான். அங்கே ஒருத்தங்க உள்ளே இருக்காங்க 18, அது 1 பேர் 19 பேர். உங்களுக்குள்ளே நீங்கள் இது செஞ்சுக்கலைன்னா நீங்கள் வளருவீங்களா? நீங்கள் வளர்ந்தவங்களை வந்து பிசாசை மிதிப்பீங்களா? இப்படி உங்களுக்குள்ளேயே மன்னியாமையும் பொய்யும் இருந்து நீங்கள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவதையிலும் மனுஷதையிலும் அதிகமாக விருத்தி அடைவீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நோ. நீங்கள் வளராமல் 4 பேரை வளர செய்ய முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் வளர செய்யாமல் முட்டுக்கட்டே இருக்கிறது அது ஒரு பாவமா? பாவமா? பாவம் இல்லையா? தீர்வை காணத்தான் வேணும். 16ஆம் வசனம், கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் கொலோசை நிருபத்தில் திருப்பியும் 3 பேரையும் 4 பேரை 5 பேரை சொல்கிறார். எத்தனை பேர் சொல்கிறார்? 5 பேர். மனைவிகளே, புருஷர்களே, பிள்ளைகளே, பிதாக்களே, வேலைக்காரரே. தொடர்ச்சியாக சொல்கிறார். வாசிக்கலாமா? கொலோசையர் 3:18 மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கசந்து கொள்ளாதிருங்கள் ஒருத்தனுக்கு சொன்னால் அங்கே என்ன அர்த்தம் ஆகுது சொல்லுங்கள்? கசப்பாக தான் இருக்குது, அதை தான் நீ கசந்துக்காதங்கிறாரு. ஆமாவா? ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஆமாவா இல்லையா? ஏன் ஒத்துக்க முடியல? ஜாக்கிரதையாக இருங்க. கடவுளுக்கு பயமே உங்களுக்கு இல்லை. கீழே வாசிக்கிறோம். பிள்ளைகளே, உங்களை பெற்றவங்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். வேலைக்காரரே,
சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. ஒருவருக்கொருவர் செய்யும் கடமை பற்றி பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Book of 1 Thessalonians chapter 5 verse 11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஓகே, இதுவரைக்கும் நீங்கள் செய்து வருகிறபடியே கமா போட்டார். நல்ல வேளை நான் தப்பித்தேன். இதுவரைக்கும் நீங்கள் செய்து வருகிறது என்னது சொல்லுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் செய்து வருதுன்னா கொஞ்சம் பட்டியலிட்டு சொல்லுங்கள். கர்த்தரே கமா போட்டார். ஒருவரை தேற்றி தேற்றினா என்ன அர்த்தம்? யாரை தேற்றலாம்? யாரை தேற்றுவாங்க சொல்லுங்கள். மனம் சோர்ந்து போனவங்க, அப்புறம் உடம்பு சரியில்லாதவங்க, அப்புறம் எப்படி கவலையோடு இருக்கிறவங்க, அப்புறம் ஆறுதலே இல்லாமல் இருக்கவங்க. 5 காரியம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வேறு யாரை தேற்றுவாங்க? கஷ்டப்படுறவங்களா? சரி, அப்புறம் துக்கத்தோடு. அதான் ஆறுதல்னா அதுக்குள்ளே தான் வந்துடுச்சு. அதான் அந்த கஷ்டப்படுறவங்களுக்குள்ளே அதெல்லாம் இருக்குது. வேறவங்களால் திரும்பி யோசிக்க முடியல. பாருங்கள், அரைச்சமாக தான் அரைக்கிறீங்க. வேறு யாரை தேற்றுறான்? ஆதரவற்றவங்க. வண்டர்ஃபுல். சரி, இப்போ 7 சாலிடான பாயிண்ட். இப்போ தேர்தல்னால் என்ன? யாரை தேற்றுறோம்? நீங்கள் தேர்தல்னால் என்ன அபிப்பிராயப்படுறீங்க? ஒருத்தரை தேற்றுவதுனா என்ன அர்த்தம்? எது தேர்தல், எது தேற்றி, ஆற்றி, ரெண்டுமே சிமிலர் டேர்ம்ஸ் தான். எது தேர்தல், எது ஆறுதல்? சொல்லுங்கள். அது உங்களுக்கு புரிஞ்சதை. நீங்கள் வேதம் என்ன சொல்லுதுங்கிறது இப்போ நம்ம யோசிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு இதுதான் அப்பீலிங்காக இருக்கும்ல. தேர்தல்னால் இதுதான், ஆறுதல்னால் இதுதான் அப்படின்னு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ முதல்ல 7 பாயிண்ட் சொன்னீங்க, யாரை தேற்றணும் அப்படின்னு. இப்போ சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், நேரம். என்ன செஞ்சால், என்ன சொன்னால், எப்படி இருந்தால் உங்களுக்கு தேர்தலாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும்? சொல்லுங்கள். உதவி செய்கிறது ஆறுதல். என்னன்னு தெரிஞ்சு அந்த உதவி செய்கிறது ஆறுதல். தேர்தல். பச்சைமாய் பேசுகிறது ஆறுதல், தேர்தல். அப்புறம் கவலை நம்ம மாற்ற முடியுமா? உற்சாகப்படுத்த வேணால் சொல்லலாம், மாற்றலாம் முடியாது. யாரையெல்லாம் மாற்றலாம் முடியாது. தலைகளை என்னால் வாய்ப்பே இல்லை. நீங்களாக மாறினாதான்.
மாற்றுறதுக்கேன ஆலோசனை தான் உற்சாகம் கொடுக்கலாம். ஓகே. அப்புறம் இப்படிங்க இது கதைக்காமா அப்படின்னா ஹோம்ஒர்க் இல்லைன்னு அர்த்தம். லேஸ் பாஸாக எது பார்க்குறது சொல்லியிருக்கீங்க. எது உண்மையான ஆறுதல், எது தேறுதல்? பண விஷயத்தில் பணம் கொடுத்தா ஆறுதல், அப்படி பச்சையாக சொல்லணும். பணம் இல்லாதவங்களுக்கு நம்மக்கிட்ட பணம் இருந்தால் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்தா அது அவங்களுக்கு ஆறுதல் தேறுதல். அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சிம்பிளாக எத்தனையோ விஷயம் சொல்லணும். அப்படி இப்போ ஒரு க்ளூ கொடுத்தாச்சு. இப்போ படன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் சாப்பாடு, நம்ம சோத்திரம் அது கூட கொடுக்குறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கும். ஏன் அவளுக்கே சமைச்சிக்க முடியாதா? சாப்பாடு. ஓகே, ஒரு தடவை சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். ட்ரெஸ்ஸு, பணம், சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஜபம். எப்பா எடுத்தா வச்சா குடுமி சரைச்சா மொட்டை ரைட்டு. ஜபம் ஆவிக்கிறியா, அது ஆகாத காரியம் தான் சொல்லுவீங்க. ரைட், அது ஆகிற காரியத்தை சொல்லுங்கள். நீங்கள் தான் காலம் பூரா ஜப ஸ்திரீகளாக இருக்கீங்க, ஜப வீராங்களா. என்ன தான் நடக்குதுன்னு தெரியல, எது வேகுது எது வேகாமல் இருக்குதுன்னு தெரியல. அதை விடுங்க. அப்புறம் சொல்லுங்கள். துட்டு, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மிஞ்சி மருந்து. ஒண்டர்ஃபுல். மருந்து வாங்கி தரலாம். உங்களுக்கு சுகம் அளிக்கும் வல்லமை. நாங்களாம் வரம் பெறாதவங்க. ரைட்டு, மருந்து வாங்கி கொடு. கொஞ்சோண்டு காஃப் சிரப் வாங்கி கொடு, தோத்திரம். கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடு, தோத்திரம். அப்புறம் வீட்டுக்கு போய் வேலைக்காரி, தோத்திரம் இல்லை லுய்யா. அப்புறம் சொல்லுங்கள். பார்த்துடாத, அது வேலை செய்கிற அதுக்குள்ளே இருக்குது. நீ போட்டு உடச்சிடாத. வீட்டுக்கு போய் உதவி செய்கிறது. அப்புறம் ஹெல்ப். வாட் எல்ஸ்? யோசிக்கிறீங்க, ஏதாவது ரிஸ்கியாக இருக்கும் போல, ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டு. அதான் எப்படின்னு அந்த அன்பு தான் அதை அடிப்படுது. ஒரே அம்பு மாதிரி தான் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி அடிக்கடி பேசி தைரியப்படுத்துறதா? இது வாசகம்லாம் நம்ம ரொம்ப பழகி போனது. அவங்க கூட இருக்கிறது எல்லாம் தேர்தலாக விரும்புவாங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்லணும். நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றுமே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் அபத்தம்லாம் சொல்ல வரல. பட் இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிள்? அதான் சொன்னீங்க, அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, இந்த சாப்பாடு கீப்பாடு இதெல்லாம் அதெல்லாம் வந்துருச்சு. தங்கி இருப்பீங்களா? அப்பா இல்லை ஒன் டைம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்டகரைஸ் பண்ணணும். ஒரு நாள் குத்துக்கு மீசையை சரைச்ச மாதிரி, ஒரு நாள் துட்டு, ஒரு நாள் சாப்பாடு, ஒரு தடவை ட்ரெஸ்ஸு, ஒரு தடவை வருவேன், ஆறுதல் தேர்தல். உடனே அதை பத்திரிகையில் போட்டுடலாமா? முடிச்சிட்டேன், மை ஜாப் இஸ் ஓவர்னு. அங்கே தான் மிஸ்டேக்கு. இவ்வளோ தான் எங்களால் செய்ய முடியும். ஆறுதல் தேர்தலுங்க இவ்வளோ தான் செய்ய முடியுங்கிறது இல்லை. செய்ய வேண்டியதை செஞ்சு அவங்க நிறைவார வரைக்கும் செய்கிறது தான் ஆறுதல். தோத்திரம். இப்போ தேர்தல்னால் ஒருத்தர் தேறி வர வரைக்கும், இப்போ மஞ்சக்காமாலை வந்துருச்சுன்னா போன ஒரே கஷாயம் இந்த வாயத்தர அப்படி விட்டுட்டு வரதில்லை. தே ஷுட் கம் அவுட் ஆஃப் த டிசீஸ், தே ஷுட் கம் அவுட் ஆஃப் த வீக்னஸ், கன்சிஸ்டன்சி. இப்போ கர்த்தர் நமக்கு ஆறுதல் இப்படி தான் வசனங்களாக எழுதி கொடுத்துட்டாரு பிரிண்டில். அதெல்லாம் நமக்கு ஆறுதலாக இருக்குது. அவர் சொல்லிட்டாரு. திருப்பி பார்த்தேன்,
பணம் காசே கிடைக்கல, அதனால் நகை கடைக்கு போயிட்டேன், அடகு கடைக்கு போயிட்டேன் அப்படின்னு தான் போகிறோம். ஆமாவா? இப்படி முழிக்கிறீங்க பாருங்கள். அது ஒரு தடவை. ஓகே, அது போய் சொல்லாமல் தொடர்ந்து சண்டை போடாமல் இருப்பது ஆறுதல். கீப் திங்கிங் ப்ராக்டிக்கலி, அப்போ தான். அது ஆறுதல் தான். ரைட்டு, ஆறுதல் எல்லாம் ஒன் டைம் தான். அந்த கன்சிஸ்டண்ட்டாக செய்யணுங்கிறேன். ஒரு நாள் சொன்னீங்க, ஒரு நாள் செஞ்சீங்க, ஒரு நாள் சமாதானம் பண்ணிங்க, ஒரு நாள் போயிட்டு வந்தீங்க. ஆனால் அதை தொடர்ந்துச்சே செய்கிறதுல தான் உங்களுடைய வெற்றி. ஒரு நாள் குத்துக்கு மீசை சிறைக்கிறதுக்கு பேர் ஆறுதல் இல்லை. இப்போ கிறிஸ்மஸ் டைமில் போய் நம்ம இந்த வாரணாசிலேருந்து நேபாள் வரைக்கும் இருக்கிற அந்த மினிஸ்ட்ரியில் இப்போ அவர் எனக்கு அனுப்பியிருக்காரு ஒரு லிஸ்ட்டு. அதுங்களுக்கு நம்ம ஒன் டைம் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் எவ்ரி இயர் இந்த குளிர் காலத்தில் பாதிக்கப்படுறவங்க ஏராளமானவங்க, அதே மக்களே பாதிக்கப்படுவாங்க, புதுசாக பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க, தேவையில்லை. ஆனால் நிரந்தரமாக அவங்க அந்த கஷ்டத்தில் போய் இராமல் இருக்கிறது தான் உண்மையான தேறுதல். ஹெல்ப் இஸ் ஒன்லி ஹெல்ப், பட் கான்சலேஷன், கம்ஃபர்ட் இஸ் மேக்கிங் தெம் ஹெல்ப் தெம்செல்ஸ். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆறுதல் தேர்தல்லாம் ஆண்டவர் ஒரு தடவை கவலைப்படாதம்மா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே என்கிட்ட வா, பாரத்தை என்கிட்ட கூட, நான் எல்லாத்தையும் சுமந்துக்கிறேன்னு சொல்கிறது ஒன் டைம் ஸ்டேட்மெண்ட். நம்ம சுகப்படுத்துறது தலைவலியோ வயிற்றுவலி என்னவோ ஒரு தடவை ஒன் ஷாட்டில் ஆண்டவர் சுகமாக்கிறாரு. ஆனால் நம்ம திரும்பி வியாதிப்படாமல் இருக்கிறது இல்லையே. நம்ம வியாதிப்படாமல் இருக்கிற அளவுக்கு தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பையோ, நமக்கு ஒரு வேறு விதமான நோய்வாய்ப்படாத அளவுக்கான ஒரு ஒழுங்கை நமக்குள்ளாக ஆண்டவர் வித்திட்டு இருந்தால், அந்த வித்திட்டிருந்ததை நாம் தொடர்ந்து வில்லங்கமின்றி கடைப்பிடிப்போமானால் அது ஆறுதல், அது தேறுதல். பிரைஸ் லார்ட். திரும்பியும் நாய் தான் கக்கினது திங்க திரும்பி செல்வது போல் செய்கிறதில்ல, குணத்தை மாற்றுறது, அந்த சூழ்நிலையை மாற்றுறது. திருடனை தானாக திருந்தலைன்னா திருட்டை நம்ம ஒழிக்க முடியாது. அப்போ திருடாமல் இருக்கிறதுக்கு மனம் மாறுதலை தரது. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நமக்கு தர ஆறுதல் இவ்வளோ ஒரு சீரியஸான இன்வெஸ்ட்மெண்ட். இட்ஸ் எ ட்ரெமெண்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு சீசன் வச்சுக்கோங்களேன், ஃபார் அன் எக்ஸாம்பிள் தான் இது. இட்ஸ் நாட் அ வெரி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், பட் ஒரு சீசன். இப்போ இந்த கோல்ட் சீசன் ஃப்ரம் டிசம்பர் டு மார்ச், மேபி ஃபெப்ரவரி, 3 months திரும்பியும் இந்த குளிரால் பாதிக்கப்படுவாங்க. இந்த 3 மாதமும் ஒருத்தருக்கு போய் உதவி செய்தோம், அவங்களை விசாரிக்கணும். திரும்பியும் படாமல் என்ன போன தடவை இவ்வளோலாம் செஞ்சு சரி அப்படின்னு அவங்க கவனித்து, இனி அவங்க அந்த நோய்வாய்ப்படாத அளவுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாத அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறது. அந்த அளவுக்கு நம்மளால் முடியுமா அப்படின்னு உடனே முடிஞ்சதை செய்யணும், செஞ்சிகிட்டே இருக்கணும். முடிஞ்சதை தான் செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோதான் முடியும், இதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு நின்றுடக்கூடாது. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். இப்போ மன்னிக்கிறதுன்னு சொல்கிறாரு. எத்தனை தடவை மன்னிக்கணும்னு சொல்கிறாரு? நம்ம இந்த கணக்கு தான் வந்துருச்சு. திரும்பி கேட்டால் என்ன சொல்கிறாரு? மன்னின்னு தான் சொல்கிறார். ஸ்தோத்திரம். திரும்பியும் கேட்டால் மன்னி தான், திரும்பியும் கேட்டால் மன்னி தான், திரும்பியும் கேட்டால் மன்னி தான் சொல்கிறார். அதான் ஆறுதல் தேறுதல். எப்போ நமக்கு சூடு சொரணை இருந்து நம்ம திரும்பி மன்னிச்சுட்டே இருக்கணும். அவங்களுக்கு இன்னும் சூடு சொரணை வரல, அவங்களுக்கு வர வரைக்கும் நம்ம சூடு சொரணையோடு மன்னிக்கணும். அப்படி இருக்கா? அப்படி தான். சோதரம். That's how it is. கொஞ்ச நேரம் யோசிங்க, அமைதியாக கண்ணை மூடி. கிறிஸ்துவை நாம் சுமந்திருக்கணும், கிறிஸ்துவை நாம் கிறிஸ்துவால் நிறைஞ்சிருக்கணும். விடாமுயற்சி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின்
ஆனாலும் இந்த அக்கனா வரைக்குமான எல்லா கணக்கு வழக்கில்லாத ஆசீர்வாதத்தின் எல்லா நிறைவும் வளர்ச்சியும் நம்முடைய விடாமுயற்சியில் மாத்திரம்தான் நிலைவரப்படுகிறது. ஒரு முறை வானத்தை திறந்து ஆண்டவர் பலகணிகளை கொட்டிட்டனால நமக்கு இன்னும் பெரிய ஐஸ்வர்யங்களாகிறதில்ல. ஒரு முறை ஆண்டவர் 9 வரத்தும் செயல்பட உதவி செய்ததுனால நம்ம வரம் பெற்றவங்க பீத்திக்க முடியாது. ஒரே ஒரு வரம்தான், ஏதோ ஒரு வரம், அது சொல்லி சொல்லி நிலைவரமாக நமக்குள்ளாக விடாமுயற்சியுடன் இயங்குகிறதா, செயல்பட வைக்கிறதா, அதுதான் வெற்றி, அதுதான் சேவை, அதுதான் வளர்ச்சி, அதுதான் திருப்பம், அதுதான் முன்னேற்றம், அதுதான் ஜெயம். நம்ம கணக்கு காமிக்கிறோம், இங்கே போனேன், இங்கே வந்தேன், எங்கே பண்ணோம். கேட்போம். தாவீது கருளின நிச்சயமான கிருபைகள் சொல்லியிருக்கீங்க. நிலைவரமான ஆவி என்று ஒன்றை சுட்டி காமிச்சிருக்கீங்க. கனி நிலைத்திருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. என் நாமத்தினால் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் அவளை ஏற்படுத்தினேன்னு சொல்லியிருக்கீங்க. தேவன் மனம் இறங்குங்க.